நேற்று என் மனைவிக்கு பிறந்த நாள். எல்லையில்லா மகிழ்ச்சியில் அவள். எங்கள் விருப்பங்களை கேட்டுக்கொண்டால் முன்னால் இரவே. எப்பொழுதும் விட விரைவாகவே விழித்து கொண்டால் அன்று. மகிழ்ச்சியுடனும் பரபரப்புடனும் தன்னை தயார்படுத்தி கொண்டால். புது துணி உடுத்தி கொண்டால் பூஜை அறையை சுத்தம் செய்தாள். கடவுளுக்கு பிரசாதமும் எங்களுக்கு காலை விருந்தும் தயார் செய்தாள். அவளின் இன்பம் இனிப்பு கேசரியாக மணத்தது. அவளின் இன்பம் இனிப்பு கேசரியாக மணத்தது. வழக்கம் போலவே நானும் குடும்பமும் தாமதமாகவே எழுந்து தயாரானோம். வழக்கம் போலவே நானும் குடும்பமும் தாமதமாகவே எழுந்து தயாரானோம். குடும்பமாக கோவில் சென்றோம். வீடு திரும்பியதும் அறுசுவை விருந்தும் உண்டோம். குடும்பமாக கோவில் சென்றோம். வீடு திரும்பியதும் அறுசுவை விருந்தும் உண்டோம். மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தாள் மனைவி. மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தாள் மனைவி. மறக்கவே முடியாத திருநாள் இந்த என் பிறந்த நாள் என. மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தாள் மனைவி. மறக்கவே முடியாத திருநாள் இந்த என் பிறந்த நாள் என. அவள் தன் கண்கள் வழியே கண்ணீரையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினாள். அவள் தன் கண்கள் வழியே கண்ணீரையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினாள். ஆனால் ஆனால் என்னுடைய பிறந்த நாள், பிள்ளைகளின் பிறந்த நாள், இப்போது அவளுடைய பிறந்த நாள். எல்லாமும் அவளேதான் செய்கிறாள். வீட்டின் எல்லா வேலைகளையும் அவளேதான் செய்கிறாள். எல்லாமும் அவளேதான் செய்கிறாள். எங்களுக்கு எல்லாமுமாய் அவள்தான் இருக்கிறாள். எல்லாமும் அவளேதான் செய்கிறாள். எங்களுக்கு எல்லாமுமாய் அவள்தான் இருக்கிறாள். இந்த கவிதையின் முடிவு. தாயின் கடனையும் தாரத்தின் கடனையும், தாயின் கடனையும் தாரத்தின் கடனையும் நம்மால் ஒருபோதும் தீர்த்துவிட முடியாது. தாயின் கடனையும் தாரத்தின் கடனையும் நம்மால் ஒருபோதும் தீர்த்துவிட முடியாது.